எவ்வளவு அழகான ஒரு வேலைப்பாடு உள்ள இந்த ஒரு கல்லு பாருங்க. ரொம்ப அழகா ஒரு வேலைப்பாடு, ஒரு மாடம் வச்சிருக்காங்க. இதுல ஒரு மாடம் வந்து எழுப்பி ரொம்ப அழகா ஒரு வேலைப்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாண்டியல் காலத்துல சொல்லப்போனா ஒரு 10ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள்ள செய்யப்பட்ட ஒரு விஷயம் தாங்க இது. இது இங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய கற்களை நம்மளால பார்க்க முடியுது. இந்த கற்களை எல்லாம் நம்மளால தூக்க முடியுமா, இல்ல இந்த கற்களை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு பெரிய தூண். இந்த தூணை வந்து தூக்கி ஒரு கோவில்ல வந்து உள்ள வந்து வைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு அழகான வேலைப்பாடு செய்யணும்னு பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா நாம பராமரிக்க தவறியதால இன்னைக்கு இந்த கற்கள் எல்லாமே வீணடிக்கப்பட்டதுங்க. நாம இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு நாம போறதும் இல்லை. அதுவும் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. நாம வந்து பெரிய தலங்களை மட்டும்தான் அதை நோக்கி மட்டும்தான் நம்ம பயணிக்கிறோமே தவிர ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன அழகிய சிவாலயத்துக்கு நம்ம போறதில்லை. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏன்னா அங்க இருக்கிறதும் சிவபெருமான் தான், இங்க இருக்கிறதும் சிவபெருமான் தான். அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கோவில்களுக்கு போங்க. ஏன்னா இங்கதான் விளக்கேற்ற கூட ஆள் இல்லாத சூழல் இருக்குது. பெரிய பெரிய தலங்கள்ல 100 பேர், 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் கூட விளக்கேற்றுறாங்க. இங்க ஒரு சின்ன சூடமேத்த கூட ஆள் இல்லாத நிறைய கோவில்கள் இருக்குங்க. அதனால உங்க குடும்பத்தோட இந்த மாதிரி கோவில்களை சூஸ் பண்ணி நீங்க குடும்பத்தோட போங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கீழ பார்த்திபனூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரமுடையார் கோவில் தாங்க இந்த கோவில். இன்னைக்கு அழியும் தருவாயில இருந்தாலும் இந்து சமய அறநிலைத்துறையால இன்னும் 3 மாதத்துல இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி நடக்க இருக்குதுங்க. தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சிவாலயம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்து.